ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய மாலை தியானத்திற்கு ஆதாரமாக ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 43வது அதிகாரம் 18-19 வசனங்கள். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். வருடத்தின் கடைசி நாட்களிலே வரும்பொழுதெல்லாம் வருடத்தில் நடந்த அநேக வேதனையான சம்பவங்கள், வேதனையான நிகழ்ச்சிகள், வியாதிப்பட்ட நிகழ்ச்சிகள், துயரப்பட்ட நாட்கள் நம் நினைவிற்கு வந்து நம்மை வேதனைப்படுத்தும். என் நண்பர் ஒருவரிடம் சொன்னேன், நாம் ஒரு டைரியை வைத்துக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் எழுதி வைத்தால் அது பிரயோஜனமாக இருக்குமே என்ற போல ஒரு சொன்னார். அப்படி ஒரு நிகழ்ச்சிகளை எல்லாம் நீங்கள் டைரியில் எழுதி வைத்தீர்கள் என்றால் பின் நாட்களிலே அதை பார்க்கும் பொழுது மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகளை பார்த்தோம் என்றால் மகிழ்ச்சி அடைந்து விடுவோம். ஆனால் வேதனையான சம்பவங்களை டைரியிலே குறித்து வைத்தால் அநேக ஆண்டுகளுக்கு பின்பு அதை வாசிக்கும் பொழுதே வேதனை வந்துவிடும் அல்லவா என்று சொன்னார்கள். ஆம், ஒருவேளை உங்களுக்கு முந்தின நாட்கள் வேதனை நிறைந்ததாக இருந்திருக்கலாம். இந்த 2025ஆம் ஆண்டு முழுவதும் வேதனையிலே நீங்கள் கழித்திருக்கலாம். இந்த 2025 ஆண்டில் உள்ள வியாதி, டாக்டர்களிடம் வீண் செலவினங்கள் என்று சொல்லி போராட்டத்தின் நாட்களாக இருக்கலாம், அல்லது கடன் பிரச்சனையோடு இந்த ஆண்டு முழுவதும் நீங்கள் போராடி கொண்டிருந்திருக்கலாம். சத்ருவினால் வரும் பயம், துர்க்குணமான பொல்லாத மனிதர்களால் வரும் பயத்தினாலே இந்த ஆண்டு முழுவதும் கழிந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். ஒருவேளை நீங்கள் வீடு கட்ட தொடங்கி அது பாதியிலே தடைப்பட்டு நின்றிருக்கலாம், அல்லது ஒரு வீடு கட்டி முடிந்து அல்லது ஒரு வியாபார ஸ்தலத்தை நீங்கள் கட்டி முடித்து விட்டு அதை திறக்க முடியாமல் வேதனையோடு இருந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறார், பழைய முந்திய வேதனையான சம்பவங்களை நினைக்காதே என் அன்பு மகனே, என் அன்பு மகளே. பழைய வேதனையான காரியங்களை நினைத்து 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 கலங்கி கொண்டே இருக்காதே. நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? அவர் எப்படிப்பட்டவரா? நான் வனாந்திரத்தில் கூட வழியை உண்டாக்கிடுவேம்மா அப்படின்னு நம்ம பார்த்து சொல்கிறார். அன்பு மகனே, உன் அன்பு மகளே, உன் கண்ணீரை துடைப்பதற்காக நான் வனாந்திரத்திலே கூட வழியை உண்டாக்குவேன், அவாந்திர வெளியிலே கூட ஆறுகளை உண்டாக்குவேன். புதிய காரியத்தை செய்ய போகிறேன், புதிய ஆண்டிலே புதிய காரியத்தை செய்ய போகிறேன். கலங்காதே, தவிக்காதே, கண்ணீர் விடாதே என்று சொல்லுகிறார். கண்ணீரை காண்பார், கண்ணீரை கணக்கு வைப்பார், கண்ணீரை துடைப்பார். 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு ஆசீர்வாதமான ஆண்டாக இருக்கும். பழைய ஆண்டின் எந்த வேதனைகளும் உங்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டிலே தொடர்வது இல்லை. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். ஆண்டோடத்தில் நாம் ஜெபிப்போம், புதிய இருதயத்தை தாரும். முதலாவது நம்ம ஆண்டோட்ட கேட்க வேண்டியது அப்படிதான், புதிய மனிதனாக என்னை மாற்றும், புதிய மனுஷியாக என்னை மாற்றும், ஒரு புதிய இருதயத்தை எனக்கு தாரும். பழைய பாவத்திலே என்னுடைய 2025 ஆண்டு கழிந்து விட்டது, அந்த பாவத்திலிருந்து எப்படியாவது விடுதலை பெற வேண்டும் நான் நினைத்தேன், முடியவில்லை. புதிய ஆண்டிலே அந்த பாவத்தின் சாயல் கூட என் மேல் விழக்கூடாது. மக்கள் ஒரு பரிசுத்த மனிதனாக நான் மாற வேண்டும், பரிசுத்த மனுஷியாக நான் மாற வேண்டும், மக்காய அரிய பெரிய காரியங்களை செய்ய வேண்டும். அன்பு சகோதரனே, அன்பு சகோதரன், அன்பு வாலிப தம்பி தங்கையே, நீ ஒரு விசேஷித்தவன், நீ ஒரு விசேஷித்தவள். தேவனுக்காய் ஒரு விசேஷ நோக்கத்தோடு நீ படைக்கப்பட்டவன், படைக்கப்பட்டவள். உன்னை ஆண்டவர் ஒரு சிறப்பான காரியத்திற்காக அழைத்திருக்கிறார். அழைப்பை மறந்து விடாதே. புதிய காரியத்தை ஆண்டவர் செய்வார். ஆண்டவருக்கென்று உன் வாழ்க்கையை ஒப்புக்கொடு, அவர் உனக்காய் யுத்தம் செய்வார். உன் கண்ணீரை துடைப்பார். அவர் கரத்திலே ஒரு வலிய ஆயுதமாய் உன்னை பயன்படுத்துவார். புதிய ஆண்டு உனக்கு புதிய ஆசீர்வாதத்தின் வழிகள் திறக்கும். இணையாத இடத்திலெல்லாம் ஆண்டவர் வாசல்களை திறப்பார், வழிகளை திறப்பார். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், போனது போகட்டும். பாஸ்ட் இஸ் பாஸ்ட். லெட் அஸ் லுக் அப்பான் தி ஃபியூச்சர். எதிர்காலத்தை பார்ப்போம். நம்முடைய காலங்கள் எல்லாம் அவர் கரத்தில் இருக்கிறது. நம்முடைய எதிர்காலம் அவருடைய கரத்தில் பத்திரமாக இருக்கிறது. ஒரு மனிதன், ஒரு மனுஷன், ஒரு பிசாசும் அதை உன்னை அவர் கரத்தில் இருந்து பறித்து கொள்ளவே முடியாது. உன்னுடைய ஜீவன் கிறிஸ்துவுக்குள் தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. 2 அடுக்கு பாதுகாப்பு. கிறிஸ்துவுக்குள் தேவனுடனே மறைந்திருக்கிறது.
உடைய சுவாசம் பிசாசின் கையில் இல்லை, வியாதி கையில் இல்லை, அவருடைய கையில், ஆண்டவருடைய கையில் இருக்குது. புதிய ஆண்டிலே உன்னை புதிய வல்லமையோடு பயன்படுத்துவார். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும். நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். நாம் ஜெபிக்கலாம். அன்புடன் பரம தகப்பனே, எத்தனை ஏமாற்றங்கள் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இந்த 2025 ஆண்டில் எவ்வளவு ஏமாற்றங்கள் ஐயா! புதிய ஆண்டிலே புதிய ஆசீர்வாதத்தை பிள்ளையுடைய வாழ்க்கையிலே கொடுத்தரலும் ஐயா, கொடுத்தரலும் ஐயா. புதிய ஆண்டு 2026 ஆண்டு உள்ள பிள்ளைகளுக்கு ஒரு புதிய ஆசீர்வாதத்தின் ஆண்டாக அமையட்டும். அப்படி செய்கிற கிருபைகளுக்காய் நன்றி. வியாதியினால் பலவீனப்பட்ட பிள்ளைகளுக்காக, வியாதி உள்ள இடத்துல தங்கள் கரங்களை வைத்து என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே சகல வலிகளும் வியாதிகளும் பலவீனங்களும் நோய்களும் நீங்கும்படி கட்டளை கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே சகல வலிகளும் வியாதிகளும் பலவீனங்களும் நோய்களும் நீங்கும்படி கட்டளை கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே சகல வலிகளும் வியாதிகளும் பலவீனங்களும் நோய்களும் நீங்கும்படி கட்டளை கொடுக்கிறேன். Be healed in the mighty name of Jesus Christ. Be healed in the all powerful name of Jesus Christ. Be healed in the sweet name of Jesus Christ. நன்றி இயேசு சுவாமி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே.